வணக்கம் மாணவ செல்வங்களே! நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய தலைப்பில் நாம் விவாதித்தோம். தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான சேவைகள், தொழில்கள் இடம், விவசாயம் சார்ந்த தொழில்கள், கனிம அடிப்படையிலான தொழில்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின் அணுவியல் தொழில், மேலும் இந்தியாவில் தொழில்கள் பகுதி 2 கவனம் செலுத்துவோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு தெரிந்து கொள்வீர்கள். ஆரம்ப ஆண்டுகளில் அரசு மற்றும் தொழில்துறை வளர்ச்சி, எழும் பிரச்சினைகள், தொழில்களுக்கான புதிய கொள்கை, தொழில்மயமாக்கல் கொள்கையின் தாக்கம், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மற்றும் மாசுபாட்டை அதிகரிக்கும் தொழில்கள். இடையூறு: எதையாவது, குறிப்பாக ஒரு அமைப்பு அல்லது ஒரு செயல்முறையை தடுக்கும் செயல். கற்பனை: எதிர்காலத்தில் ஏதாவது, குறிப்பாக நல்லதை எதிர்பார்க்கலாம். தொழில் முனைவோர்: ஒரு புதிய வணிகத்தை உருவாக்கும் தனிநபர். திரித்தல்: தவறான கணக்கு அல்லது தோற்றத்தை கொடுக்கும் செயல். முன்முயற்சி: சாதிக்க புதிய முயற்சி, ஒரு இலக்கு. ஊக்கத்தொகை: ஒருவரை ஏதாவது செய்ய ஊக்குவிக்கிறது. ஆரம்ப ஆண்டுகளில் அரசு மற்றும் தொழில்துறை வளர்ச்சி. இந்தியாவில் ஒரு சில பெரிய தொழிற்சாலைகள் அரசாங்கத்தால் இயக்கப்படுகின்றன, மற்றவை தனியார் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றன. இந்திய பாராளுமன்றம் தீர்மானித்த கொள்கையின் காரணமாக அரசு மற்றும் தனியார் தொழிலதிபர்களால் நடத்தப்படும் தொழில்களின் இருப்பு வெளிப்பட்டது. அடிப்படை உள்ளீடுகளை வழங்க அதிக எண்ணிக்கையிலான தொழில்கள் வருகின்றன. அடிப்படை பொருட்கள் தொழில்களுக்கு அதிக பணம் தேவைப்படுவது மட்டுமின்றி அமைக்கப்படுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். தனியார் தொழில் குழுக்கள் அல்லது குடும்பங்கள் அத்தகைய தொழில்களில் முதலீடு செய்ய தயாராக இல்லை. அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்தது. இதேபோல் சாலைகள் அமைத்தல், ரயில்வே சாலைகள், விமான பாதைகள், நீர் வழங்கல், எரிவாயு, எண்ணெய் மற்றும் பிற பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தி போன்ற போக்குவரத்து சேவைகளை பராமரித்தல், உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்கிறது. சிறு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையில் அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது. பல தொழில்துறை நடவடிக்கைகள் சில உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை, அதாவது ஜிடிபி பாதிக்கும் முக்கிய புள்ளிகளில் தொழில்துறையின் வளர்ச்சியும் ஒன்றாகும். நாட்டில் தொழில்துறை வளர்ச்சியை எளிதாக்குவதற்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்த முயற்சிகள் பற்றிய தகவல்களை பற்றி பார்ப்போம். தொழில்துறையின் வளர்ந்து வரும் பிரச்சினைகள். இந்தியாவில் தொழில்துறைகளில் எழும் சில பிரச்சினைகள்: குறைந்த தேவை, பிராந்திய செறிவு மற்றும் தன்னிறைவு இல்லாத சமநிலையற்ற தொழில்துறை கட்டமைப்பு,
மாறிவரும் கொள்கைகள் மற்றும் குறைபாடுள்ள உரிமம் மூலம் தொழில்களுக்கு அரசாங்க ஆதரவு இல்லாதது. உலகளாவிய சந்தைகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் இருந்து போட்டி மற்றும் இடையூறு. தொழில்களுக்கான புதிய கொள்கை. அரசாங்கம் ஜூலை 24, 1991 அன்று புதிய தொழில் கொள்கையை அறிவித்தது. துறை நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்த அரசாங்கம் அவற்றில் சிலவற்றை விற்பனை செய்தது. இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கு அரசாங்கம் வழங்கும் நிதியுதவியும் குறைந்துள்ளது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தின் குறுக்கீடு இல்லாமல் சுயாதீனமாக முடிவுகளை எடுக்க அனுமதிக்கப்படுகின்றன. பிற நாடுகளைச் சேர்ந்த தனியார் அல்லது அரசு நிறுவனங்கள் இப்போது இந்தியாவில் வந்து தொழிற்சாலைகளை அமைக்க ஊக்குவிக்கப்படுகின்றன. புதிய தொழில்நுட்பம் பொதுவானது. நாட்டிற்கு வெளியே உள்ள சந்தைகளுக்கு அதிக பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறது. தொழில்மயமாக்கல் கொள்கைகளின் தாக்கம். வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது, ஆனால் எதிர்பார்த்ததை விட குறைவாகவும் குறைந்த ஊதியம் தரக்கூடியதாகவும் உள்ளது. இன்று கிட்டத்தட்ட 2 லட்சம் பெரிய தொழிற்சாலைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட உற்பத்தி அலகுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மேலும் கிட்டத்தட்ட 3 கோடி சிறிய உற்பத்தி அலகுகள் இந்தியாவில் இயங்கி வருகின்றன. இந்த தொழில்துறை அலகுகள் பெரிய மற்றும் சிறிய தொழில்துறை அலகுகள் இந்தியாவின் 460 மில்லியன் தொழிலாளர்களின் கிட்டத்தட்ட 1/5 பங்கை பயன்படுத்துகின்றன. புதிய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், தொழிற்சாலை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்ய வரும் பல பெரிய தொழில்களால் சிறு நிறுவனங்களின் பங்கு குறைந்துள்ளது. இந்தியாவில் தொழில்துறை கொள்கைகளின் மற்றொரு முக்கிய குறிக்கோள் தொழில்துறை நடவடிக்கைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். தொழிற்சாலையில் பணிபுரியும் மக்களின் விகிதாசாரத்தை உயர்த்துவது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய குறிகாட்டியாகவும் பொதுவாக கருதப்படுகிறது. தொழிற்சாலைகளுக்கு சிறந்த சம்பளம் வழங்குவதற்கும் பணியிடத்தில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் உடல்நலம் மற்றும் மருத்துவ நலன்களை உறுதி செய்வதற்கும் தொழில்களை நெறிப்படுத்த இந்தியாவில் பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. மேலும் மேலும் தொழில்கள் நிறுவப்படும் மற்றும் பெரும்பாலான தொழிலாளர்கள் சரியான நேரத்தில் சிறந்த வருமானம் ஈட்டுவார்கள் என்று கருதப்பட்டது. இந்திய சுதந்திரம் அடைந்த 7 சதாப்தங்களுக்குப் பிறகும் தொழில்துறையில் வேலைவாய்ப்பு பங்கு எதிர்பார்த்த அளவுக்கு உயரவில்லை. தேவையான திறன்கள் மற்றும் பயிற்சி இல்லாத ஒரு பெரிய பகுதி தொழிலாளர்கள் பொதுவாக மிக குறைந்த சம்பளம் மற்றும் பாதுகாப்பான வேலை நிலைமைகள் மற்றும் சுகாதார நலன்கள் இல்லாத சிறிய தொழில்துறை அலகுகளில் பணிமாற்றப்படுகிறார்கள். இது பெரிய தொழிற்சாலைகளில் கிட்டத்தட்ட 0 கூடுதல் வேலைவாய்ப்புக்கு வழிவகுத்தது. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மற்றும் மாசுபாட்டை அதிகரிக்கும் தொழில்கள். தொழிற்சாலைகளில் உற்பத்தி செயல்முறை மின்சாரம் மற்றும் பல்வேறு ரசாயனங்களின் பயன்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. உற்பத்தியின் போது இந்த தொழில்கள் பல பொருட்களை வெளியிடப்படுகின்றன. இந்த எஞ்சிய பொருட்கள் தொழில்துறை இடங்களில் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றது. முடிவு.
இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி என்பது சாதனைகள் மற்றும் சவால்களின் கலவையாக உள்ளது. ஒருபுறம் இது பொருளாதார வளர்ச்சி, பல்வகைப்படுத்தல், நவீனமயமாக்கல் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றிற்கு பங்களிக்கிறது. மறுபுறம் அது தேக்கம், சார்பு போன்ற பிரச்சினைகளை எதிர்கொண்டது. சமத்துவமின்மை மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு.